எங்கெல்லாம் வந்து ஒரு சில தனிநபர்கள் யாருடைய தூண்டுதலின் பேர்லயோ செய்யறாங்கன்ற ஒரு சில கருத்துக்கள் நிலவுகிறது. ஸோ அதெல்லாம் சரி செய்யும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. 99% சிறப்பாக செயல்படும் ஒரு ஊழியர்கள் மத்தியில் 1% பேர் கருப்பாடுகளாக இருந்து செயல்படும் விதத்தை நாங்கள் வேலிடேட் பண்றோம். இல்ல அதை நம்ம இப்ப போய் வேலிடேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். கண்டிப்பாக 99% சிறப்பாக செயல்படும் அந்த நிர்வாகத்தில் 1% இல்ல நான் சொன்ன இல்ல என்னன்னா போதுமான ஊழியர்கள் இல்லைன்னு தான் முதலே சொல்லியாச்சு. 1,40,000 பேர் பணியாற்ற வேண்டிய இடத்துல 70,000 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. சோ அதனால இல்ல இப்ப வந்து சொல்லிக்கிறேன். இப்ப என்ன நடவடிக்கைன்னா எங்கெங்கெல்லாம் வந்து சீரமைக்கும் பணிகள் அதற்கான எங்கெங்கெல்லாம் டீம் அமைச்சு இன்ஜினியர்ஸ் டீம் போட்டு நேற்று வந்து 7 டீம் வந்து சென்னை முழுவதும் சுட்டி இருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் உடனே ஃபால்ட் இருக்கோ உடனே போய் அட்டன் பண்ணி அதை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்துச்சு. திருவள்ளூர்ல நேற்று ஒரு ஃபால்ட் இருந்துச்சு. அதுல ஹை வோல்டேஜ்னால ஃபால்ட் இருந்துச்சு. அதுல முழுவதுமாக சீரமைக்கும் பணிகள் இரவு முழுசு நடந்துச்சு. அதே மாதிரி திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர் இது எல்லாத்திலும் கரூர்லயும் ஒரு சில இடங்கள்ல சொன்னாங்க. சோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் நடந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் ஒரு தனிநபர்கள் இதில் தவறு இழைக்கப்பட்டிருக்கோ அவங்களுடைய மேனுவல் எரர்னாலேயோ இல்ல அவர்கள் தெரிந்தோ இல்ல யாருடைய தூண்டுதலின் பேர்ல செய்யப்பட்டிருந்தா அதுல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்படும். இப்ப நம்மளுடைய கால் சென்டர்ஸ்ல 24 மணி நேரம் கால் சென்டரோட நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. மேக்ஸிமம் அந்த கால் சென்டருக்கு கால் பண்ணா அங்க எடுக்கிற கால் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு மின்சார வாரியத்திற்கு அங்க இருக்கிற ஊழியர்கள் வந்து சரி செய்யும் பணியில் இருக்கலாம். அதனால போன் எடுக்காம இருக்கலாம். கால் சென்டருக்கு தொடர்பு கொள்றவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையானது அதை அங்கேயே பதிவு செய்து அங்க டிக்கெட் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு மெசேஜும் போயிடுது. ஒவ்வொரு நம்மளுடைய கால் சென்டர் 24 மணி நேரம் 300க்கும் மேற்பட்டவர் வந்து கால் சென்டர்ல பணியாற்றுறாங்க. அதற்கான உடனே அவங்களுக்கு அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணி அதுக்கான மெசேஜும் கொடுத்துறாங்க. சோ அதனால பெரும்பாலும் கால் சென்டருக்கு தொடர்பு கொண்டால் அதுக்கான உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்டேஷன்ஸ்லயும் இருக்கிற ஊழியர்கள் வந்து வேற பணிகள்ல இருக்கலாம். சோ அதனால போன் எடுக்காம இருக்கலாம். சோ அதனால கால் சென்டர்ல கால் பண்றதா எல்லாரும் பண்ணணும். எல்லாரையும் சொல்லல. இல்ல 99 ஒரு சில பேரால் மெத்தன போக்காக இருக்கலாம். அதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லாருமே அப்படி இல்ல. 99% நேற்று இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான அதிகாரிகள் சி லெவலில் இருக்க அதிகாரிகள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க பெரும்பாலான அதிகாரிகள் வந்து இரவு முழுவதும் தூங்காம, அதாவது 2 நாள் தூங்காமல் இரவு முழுவதும் பணியாற்றி இருக்காங்க. இப்போ வரைக்கும், அதாவது நேற்று மதியம் போனவங்க இப்போ வரைக்குமே வந்து பணியில இருந்துட்டு தான் முழுவதும் சுற்றுப்பயணம் இருந்து எல்லா இடத்துலயும் பணியாற்றி வராங்க. நம்ம இதுல இன்னொரு சேலஞ்ச் என்னன்னு சொல்றோம்னா எல்லா இடத்துலயும் பழைய டிரான்ஸ்பார்மர்கள், பழைய கேபிள்கள். சோ இதையும் அங்கங்க அந்த 14 பெரிய ஃபால்ட் வருது. அதையும் சீரமைக்கும் பணிகள் இருக்கு. முழுமதாக புதுசா மாற்ற முடியாது. ஆனால் தேவையான இடத்துல இருக்கிற கையிருப்புகளை வச்சு புதுசாக மாற்றப்பட்டது. எங்கெங்க பெரிய ஃபால்ட்டுக்கும் மாற்றப்பட்டிருக்கு. கேபிள் ஃபால்ட்ஸ் எல்லாம் டெம்பரரியா சீரமைச்சு கொடுத்துட்டு வராங்க. 2,50,000 கோடிங்கிறது கடன் சொல்லியிருக்கேன். 2.5 crores நீங்க சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் ஃபால்ட் இருக்கோ நம்ம சரி பண்ணிருக்கோம். இது இன்னொன்னு சம்மர்ல சடன் பீக் இருக்கனால இன்னொன்னு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கனால அந்த பீக் இருக்கு. சோ இது சரி பண்ணிட்டே இருக்கும். 20 வருடமாக நலிவடைந்த ஒரு நிறுவனம், 20 வருடமாக ஒரு நிறுவனத்தை எவ்வளவு அந்த வந்து அதோடைய அனைத்தையும் உறிஞ்ச முடியுமோ உறிஞ்சாச்சு. இதை சீரமைக்கும் பணிகள் சில ஆண்டுகள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வெகு விரைவில் இதற்கான சீரமைக்கும் பணிகள் ஒவ்வொரு நாளும் பார்ப்பீங்க. அதற்காக தான் முழு வீச்சாக முதல்வர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. முதல்வர் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குதுன்ற முதல்வரும் கேட்டறிந்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் இதுக்கு சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டு வருது. இதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள். வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல எந்த மாதிரி மின் உற்பத்திக்கு என்னென்ன பண்ண போறீங்க? ஏன்னா ஒரு பிளான் வேணும். அதே மாதிரி 2 கேட்டுறேன். அதே மாதிரி சூரிய மின் உற்பத்திக்கு என்ன பண்ண போறீங்க? சூரிய மின் உற்பத்திக்கு இதுவரை வந்து பல லெவல்கள்ல முறைகேடுகள் இருந்துச்சு. அதையெல்லாம் இதுவரைக்கும் நிறுத்தப்பட்டு சூரிய மின்னொலிக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து தவறுகள் நடந்துச்சோ அதெல்லாம் அதனால பலர் வந்து 2 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதை சீரமைக்க பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்களில் யாரெல்லாம் வந்து எப்படி சுலபமாக இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து தொழில் இங்க வந்து சோலார் பிளான்ட் கொண்டு வர முடியுமோ அவங்களுக்கான அனைத்து கால்ஃபர் பண்ணப்படும். திங்கட்கிழமை அதற்கான இன்வெஸ்டர்ஸ் நான் சொல்லிடுறேன். திங்கட்கிழமை அதற்கான இன்வெஸ்டர்ஸ் மீட் வச்சிருக்கோம். சோ யாரெல்லாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம்ல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அப்ரூவல் ஒரு அப்ளிகேஷனை போட்டு அவங்க வாங்க வேண்டியிருக்கும். அதுல பல தனிநபர்களை சந்திச்சு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அதையெல்லாம் இனிமேல் நடக்காது. அதை சீரமைச்சு தனியாக அவர்கள் தொழில் துவங்கும் என்றால் சிறப்பாக பண்ண வேண்டும் என்று இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இருக்கிற அனைத்து தவறுகளையும் சரி செய்து இந்த நிறுவனத்தை புதிதாக கொண்டு வரும் முயற்சியில் நான் முழுவதும்
மீட்டுவதற்கான பிளான் அடுத்ததா கேட்டது வந்து எவ்வளவு புதுசா என்ன வந்து உற்பத்திக்கு என்ன செய்ய போறோம்னு கேட்டிருக்காங்க. உற்பத்திக்கான திட்டங்கள் அனைத்தும் பிளான் பண்ணி அதற்கான அறிவிப்புகள் விரைவில் வரும். ஏன்னா நிறைய இடத்துல இப்ப ஈவினிங்க்கு மேல இருக்குல்ல, அதான் பீக் டைம். ஏன்னா சோலார் வந்து உங்களுக்கு இரவு நேரத்தில் வராது. ஸோ அதற்கப்புறம் வந்து அந்த டிராப் இருக்குல்ல, அதை சரி செய்யும் பணிகள்ல இரவு நேரத்தில் என்னென்ன செய்யலாம்ன்றதுக்காக திட்டமிட்டு வருகிறோம். விரைவில் அதுக்கான அறிவிப்புகள் வரும். எங்கெங்கெல்லாம் வந்து இரவு நேரங்களில் இங்க தமிழ்நாட்டிலே தயாரிப்பு பணிகள் இருக்கு, அது எங்கெங்கெல்லாம் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கு. ஒரு சிலதெல்லாம் வந்து எந்த பணியும் செய்யாமல் பல ஆண்டுகளாக இருக்குது. ஸோ அதற்கான கணக்கீடு பணிகள் எடுக்கப்பட்டு வருது. ஸோ அதையெல்லாம் எடுக்கப்பட்டு விரைவில் உங்களுக்கு வந்து வெளியிட வரும். இல்ல, அது சம்பந்தமாக இன்னும் எந்த கொள்கை முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. எடுத்தால் நாங்கள் அறிவிப்போம். உடன்கடையில வந்து அனல் மின் நிலையம் வந்து சொல்லும்போது, ஏன்னா அனல் மின் நிலையம் வரும்போது நிறைய பிரச்சனை இருக்கு, சுற்றுச்சூழல் மாதிரி இருக்கு. அதுக்காக நீங்க வந்து அது வந்து உங்களுக்கு பெரிய சவாலா இருக்கும். அதுக்கு வேற என்ன மாற்று ஏற்பாடு பண்ண போறீங்க? இல்ல அனல் மின் நிலையங்கள் வந்து கண்டிப்பா நமக்கு தேவை. அதனாலதான் வந்து இரவு நேரங்கள் நம்மளால சீராக தயாரிக்கும். அது இன்னும் மேம்படுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய அனல் மின் நிலையங்களுடைய கெப்பாசிட்டி வந்து 4500 மெகாவாட்னா இன்னைக்கு அதுல ஒரு 60 to 65% தான் அதோடைய நம்மளோட செயல்பாடுகள் இருக்கு. அது இன்னும் மேம்படுத்துறதுக்கான வேலைகளை கண்டிப்பா செய்யறதுக்கான வேலைகளை துவங்குவோம். இதெல்லாம் சரி செய்து கண்டிப்பா சீக்கிரம் அனைத்தும் மக்களுக்கு பயன்பாடுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய இல்ல. இதுவரை ஒரு 2500-3000 கோடிக்கு மேற்பட்ட அனைத்து டெண்டர்களும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. சோலார்ல எங்கெங்கெல்லாம் தவறாக அதாவது இது பண்ணப்பட்டிருக்கு அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டு திரும்பவும் ரீவேலிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏன்னால் எல்லாம் வந்து அங்க இருக்கிற ஃப்ளோ ஸ்டடி சரியா பண்ணாமல் கொடுக்கப்பட்டதுன்ற ஒரு இதன் காரணமாக ஸோ எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குதோ அதெல்லாம் ரீவேலிடேஷன் பண்ணிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா இனிமேல் எந்த தவறையும் இந்த நிர்வாகத்தில் அனுமதிக்க கூடாதுன்றது முதல் குறிக்கோளாக இருக்குது. அதையெல்லாம் அனைத்தும் வேலிடேட் பண்ணி தான் இருக்கும். முதலில் சீரமைக்க வேண்டும். கண்டிப்பா அதுக்கு அடுத்த கட்டமாக அனைத்தையும் சரி செய்த பிறகு இந்த நிறுவனத்தை புத்துரிமை கொண்டு வரும். தொடர்ந்து பணியாற்றும் அந்த 7 குழுக்களும் தொடர்ந்து பணியாற்றும். அனைத்தும் சீராகும் வரை பணியாற்றும். எங்கெங்கெல்லாம் அந்த ஃபால்ட் இருக்கோ அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இன்னைக்கும் மீண்டும் வந்து அனைத்து உயர் அதிகாரிகளும் வந்து ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க. நேற்று மாதிரியே இருப்பாங்க. யாராவது ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய மெத்தன போக்கினால் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனால் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அதை நிர்வாகம் பார்த்து கொண்டிருக்காது. கண்டிப்பாக அனைத்தும் சீராகும் என்பது இல்ல எங்கெங்க தேவையோ அங்கெல்லாம் வந்து தற்காலிக பணி இப்போதைக்கு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வந்து மேனேஜ்மெண்ட் வராங்க. ஸோ அது அங்கங்க தேவைப்படும் பொழுது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன பணியில் அமைத்தவருக்கு நேரமாகும். அதனால நேற்றே நிறைய பேர் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் பணியாற்றிட்டு வராங்க. நேற்று நிறைய வாகனங்கள் அதாவது இந்த மாதிரியான உடனே அதை அங்க போய் அந்த இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நிறைய வாகனங்கள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு அதன் மூலமாக சென்று கண்காணிப்பு குழுக்கள் செயல்பட்டு வந்தாங்க. கண்டிப்பா இன்னும் சில நாட்கள் இது கண்டிப்பாக தொடர்ந்து செய்யப்படும். அனைத்தும் சீரமைக்கும் என்பது எங்களுடைய எண்ணமும் பார்க்கலாம். See, last few days, I think you all have reported in the media saying that like a lot of power cuts. Definitely, we have done several reviews in that, and we have formed several teams to rectify that. In Chennai alone, yesterday we have formed 7 teams, like 7 engineer teams, like who has been in continuous rounds in all over Chennai, and they have been working on if any power failures, they'll be able to attend within few like minutes in the failures part. So yesterday, like the 7 teams have been activated and they have been in complete rounds in all over Chennai. Apart from that, like the whole night, like at the sea level and other higher level officers were in complete rounds in all substations everywhere, so that they were able to activate the team in low, from the other engineers level to rectify the faults. So we could see like due to sudden peak in summer, there have been a lot of faults due to fuse off, and apart from that, like in Tiruvallur and other areas, there have been higher load has been coming in, due to which there were a lot of trippings. So a lot of faults have been rectified yesterday when compared to the previous days. Definitely we wanted to continue the same level of actions, like the rapid response team who will be able to attend the faults immediately, and apart from that senior engineer level seniors will be in rounds for the whole night. And we have been engaged a lot of contract employees also, so that they will be able to support the team in the low level. So these are the actions has been taken now. Apart from that, like any employees, any other
other employees who is with some personal interest or with lethargic or with their own error. If some error would have happened, definitely severe action has been planned to take on them on that individuals. Definitely 99.9% of the employees of EB has been dedicating themselves for the whole rectification and for this for people. But apart from that, like very few employees are still very lethargic. So those actions has been initiated and identifying them and actions are initiated as soon as possible. Definitely within, you know, that like EB, like Tangercon EB department last 20 years there have been due to bad administration. It is in a very bad state. Definitely we wanted to rectify the whole improve the whole administration and rectify all these issues. It will take some time, might be few months or 1 or 2 years, but definitely we are in a progress of rectifying all these issues and bring this bring this Tangerco Corporation to a new level. Thank you. So continuously power cut issues is going in. No, that's what I have told. No, to rectify this, we have formed a special team who will be able to, engineers team who will be able to address the issue, and all high-level engineers are in field to rectify that. And because you know that a lot of legacy transformers and legacy wires are there, which has been not replaced for nearly some 20-30 years. So those are the key issues where trippings and everything is happening. So definitely the temporary solutions the engineers are trying to provide. Apart from that, replacing them is the long-term solution, but we don't, you know, the budget issue and how EB electricity board is running in whole years. It has been in a depth of nearly 2.5 lakhs crores, and to rectify this it will take some time, but definitely our CM sir has asked us to do a long-term plan and to rectify all these issues. Definitely we are also working on the same. What are the requirements? Yes, sir. See, yesterday that has been identified due to overload. The tripping has been happened. So our engineers attended and they have rectified it as soon as possible. So that's the reason we have formed this RAP engineers team who has been in rounds, and they'll be in in watching the areas to rectify the issues. The Coimbatore 10-year one child murdered. So it is a very saddest. Yes. It is a very saddest thing. Definitely, we wanted strict actions to be taken. Definitely, CM has already informed, asked all the officers to take the right action. It is in progress. What kind of reforms in the prisons? Yes. What is it? No. See, whatever has been, what are the tenders which they have not followed the norms and which is under irregularities has been in hold and cancelled. Few tenders has been cancelled. Definitely, we are all validating more tenders which has been violated the rules, and definitely we will give a press note on what are the things has been cancelled, and most of the solar powers applications which have been approved without following the proper regulations has been put on hold, and validation is going on. Thank you.